தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சசிகலா சொன்ன நல்ல செய்தி, அதிமுகவினர் மகிழ்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சசிகலா முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் தோழி. இவர் சிறைக்கு சென்று சிறைவாசம் அனுபவித்துவிட்டு வெளியே வந்துவிட்டார். ஆனால் அதிமுக இவருடைய கையை விட்டு போய்விட்டது. தொண்டர்கள் இவர்களை விட்டு விலகிச் சென்று விட்டனர். ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஒரு பக்கம் கட்சியை பிரித்து கொண்டிருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தனியாக கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அதிமுகவை ஒருங்கிணைப்பேன் என்று தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து வருகிறார் வி.கே. சசிகலா. வி.கே. சசிகலா நேற்றைய தினம் ஒரு நல்ல செய்தியை தொண்டர்களுக்கு அறிவித்துள்ளார். விரைவில் அதிமுக ஒருங்கிணைக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். விரைவில் அதிமுக ஒருங்கிணைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்பு யாரிடமும் சொல்லாமலே அதிமுகவை தான் ஒருங்கிணைத்ததாக தெரிவித்துள்ளார். அதாவது ஜானகி, ஜெயலலிதா என்று பிரிந்து கிடந்த அணியை தான் ஒருங்கிணைத்ததாக தெரிவித்துள்ளார். அதேபோன்று அம்மாவின் மறைவுக்கு பின்பும் அதிமுகவை ஒருங்கிணைப்பேன் என்று தெரிவித்துள்ளார். அடுத்து நடைபெறுகிற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும், அடுத்து ஜெயலலிதாவின் ஆட்சிதான் என்று தெரிவித்துள்ளார். விரைவில் அதிமுக ஒருங்கிணைக்கப்படும், அடுத்து அம்மாவின் ஆட்சி, அதிமுகவின் ஆட்சி என்று சசிகலா நல்ல செய்தி கொடுத்துள்ளார். இது அதிமுகவினருக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது.